ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் சிக்கன் வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப சால்ட்டு, அது கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, ஹாஃப் லைம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஊறுதோ அவ்வளோக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ஊறிட்டுருக்க டைமில் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, மல்லி, 1/2 பச்சை மிளகா, தக்காளி 2 பழம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், நான் 3 ஆனியன் நல்ல பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ ஆனியன் போடுறோமோ அந்தளவுக்கு மசாலா நிறையா கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு ஆனியன் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆனியன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி சிக்கன் நல்லா ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க வேகிறதுக்கு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி கூட விட்டுருக்கு. நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் தண்ணி அதிகமாக விட்டதுனால நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 1 கப் தண்ணி அதில் இருக்குது. பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் புதினா மல்லி மேலே தூவிக்கோங்க. ஒரு 1/2 லைம் அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கீயை மேலே ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க லிட்டை. எக்ஸாக்ட் 1 விசில் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.